ஹாய், திஸ் இஸ் Irshad here. Welcome to Dear Cinema. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். ஸோ இந்த படம் வந்து கிறிஸ்டோஃபர் மெக்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் டாம் க்ரூஸ் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவரு கூட வந்து ஹெய்லி, சைமன் பே, ஹென்ரி ஆஞ்சலா அப்படின்னு ஒரு பெரிய காஸ்டே நடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து அந்த ரோக் ஏஐ என்டிட்டி வந்து லைக் நியூக்ளியர் பாம்ஸ் வந்து லைக் மேஜர் கண்ட்ரீஸில் இருக்கிற நியூக்ளியர் பாம்ஸை வந்து அதோட லைக் அது வந்து ஹேக் பண்ணிடும் ஆர் லைக் அதோட கண்ட்ரோலில் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில பர்டிகுலர் டைம் இருக்கும் அது வந்து லைக் மேஜரான கண்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் லைக் யூஎஸ் வந்து என்ன பிளான் பண்ணோன்னா, இஃப் லைக் என்டிட்டி டேக்ஸ் எவ்ரி திங் லைக் தே வில் ஃபயர் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருப்பாங்க. ஸோ அதை வந்து டாம் க்ரூஸ் வந்து தடுத்தாரா இல்லையா, அண்ட் வில்லன் வந்து அந்த என்டிட்டியவே வந்து லைக் அவர் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுவார். ஸோ அதை தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படம். ஸோ திஸ் ஃபிலிம் gives a mixed feeling அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான பெரிய ரீசன் வந்து இட்ஸ் 2-part ஃபிலிம். ஸோ நான் பயந்த மாதிரியே செகண்ட் பார்ட் வந்து நிறையா ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, நிறையா விஷயங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து மிஷன் இம்பாசிபிள் 1, 3 லைக் ராபிட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து மிஷன் இம்பாசிபிள் 1ல் வந்து ஒரு டேட்டா திருடுவார். ஸோ அதெல்லாம் வந்து அதில் இருக்கிற ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த மாதிரி நிறையா நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் நிறையாவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து மிஷன் இம்பாசிபிளுக்கே ஏற்ற ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது அந்த மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், லைக் அதுக்கப்புறம் ஒரு லைக் ஸ்டன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலேட்டடான ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. பட் ஏன் இந்த படம் வந்து லைக் எனக்கு பர்சனலி ஒர்க் அவுட் ஆகலைன்னா, இட் ஃபெல்ட் ஃபோர்ஸ்ட். At the same time it felt not mission impossible அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கம்பேர்ட் டு அதர் அந்த ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற மற்ற படங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து they definitely wanted to end that franchise. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் பார்ட்டில் வந்து என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. But yes, the stunts worked. The stunt worked, but it felt forced. இந்த படத்தில் வர எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக தான் தெரிஞ்சிச்சு. யூஸ்வலி எம்ஐயில் வந்து மிஷன் இம்பாசிபிளில் ஸ்டன்ஸ் ஏன் நம்மளுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னா, இட் ஃப்ளோஸ் வித் த ஸ்டோரி. அது வந்து தனியாக வந்து ஓகே இந்த ஒரு இதுக்காக வந்து அந்த ஸ்டண்ட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு டெட் ரெக்கனிங் 1லேயே வந்து எனக்கு அந்த பைக் சீன் எஸ்பெஷலி விச் வாஸ் வெரி ஃபேமஸ், அதுவே எனக்கு வந்து அந்த ஒரு இம்பேக்ட் தான் கொடுத்துச்சு. இதுலேயும் வந்து அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஃப்ளைட் இட் ஃபெல்ட் சம் வாட் ஃபோர்ஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறையா லைக் யூஸ்வலி வந்து மிஷன் இம்பாசிபிளில் அஃப்கோர்ஸ் லைக் ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து நம்ப முடியாத மாதிரி, ஓகே நம்ப முடியாது அப்படிங்கிறது வந்து நம்மளோட இதாக இருந்தாலும் அதை வந்து காட்சிப்படுத்தும் போது அது வந்து நம்புகிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ரோக் நேஷனில் வந்து ஹீ வுட் கோ இன் டு செல் சம்திங் லைக் ஒரு வாட்டருக்குள்ளே ஒரு வால்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 minutes 8 minutes வந்து மூச்சு பிடிச்சி அந்த இதை எடுத்திருப்பார். இட் மைட் ஃபீல் அன்லாஜிக் ஆர் லைக் 100ல் ஒருத்தர் பண்ண முடியும், 1000ல் ஒருத்தர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வென் டாம் க்ரூஸ் டஸ் இட், நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு நம்புற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து வெறுமனை மேபி வந்து இந்த அளவுக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸில் பெருசாக புதுசாக ஒன்றும் கொண்டு வராதனால அந்த ஒரு ஃபீலாக, இல்லை வந்து இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டடாக பார்க்குறனால அந்த ஒரு ஃபீலாக அப்படின்னு எனக்கு தெரியல. எஸ்பெஷலி அந்த சப்மரீனுக்குள்ளே போகிறதெல்லாம் எஸ் அஃப்கோர்ஸ் இன்டென்ஸாக இருக்குது. பட் அகெயின் அது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ட்
இன்னொரு விஷயம் என்னென்னா மிஷன் இம்பாசிபிளில் பிடிச்சது ஒரு ஸ்டண்ட் அது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் இருக்கும்ல, அந்த கான்வர்சேஷன்லேயே அந்த ஸ்டண்ட் வந்து எப்படியெல்லாம் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சால் என்னென்னலாம் நடக்கும், அட் த சேம் டைம் வந்து நெகட்டிவாலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும் அந்த ஸ்டண்ட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து அதுக்கு ஒரு அளவுக்கு வந்து லாஜிக்கலாக இருக்கும். எஸ், இட் கேன் பி டன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து அந்த லிபர்ட்டியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த சப்மெரின்லாம் வந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர்ஸ் கீழே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற டைலாக்ல தான் வந்து உனக்கு நீங்கள் வந்து வெளியே வந்தாலே உங்களுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறது நிறையா டைலாக்ஸ் இருக்கும். பட் அது ஏதோ வந்து கொஞ்சம் அசால்ட்டாக ஒரு வாட்டுக்கு வெளியே வருவார், அது ஆஸ் யூஷுவலி காப்பாற்றிடுவாங்கன்னு தெரியும், அந்த மாதிரி காப்பாற்றிடுறாங்க. அப்படி இருந்தால் ஒரு ஸ்டண்ட்டும் போகும்போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டிசப்பாயிண்டிங். அண்ட் த ஸ்டோரி வைஸே வந்து ஒன்று வந்து இட் ஃபெல்ட் டூ லாங். That is because they wanted to bring in a lot of nostalgic memories and nostalgic moments. So அது one of the reasons. And ரெண்டாவது it did not have a strong villain. Yes, என்னதான் வந்து 2 வில்லன் இருந்தாலும் லைக் அந்த ஏயோ ஒரு வில்லன் தான், இன்னொரு ஒரு வில்லன் இருந்தாலும் it did not feel that much of an அது வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் தரல. அண்ட் ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் டாம் க்ரூஸ் அப்ரிஷியேட் பண்ணி தான் அவனு இந்த வயசுக்கு அப்புறமும் அவரோட ஸ்டண்ட் அவரே பண்ணுறாரு அப்படிங்கிற போது எஸ், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். பட் அட் வாட் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எனக்கு இந்த படம் வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் ஒரு சில எமோஷ்னலான மூமெண்ட்ஸும் ஆச்சு. எஸ்பெஷலி வந்து அந்த இவர் சாகும் போதெல்லாம் ரொம்பவே அந்த எமோஷன் வந்து ரொம்பவே ஆட் அப் பண்ணுச்சு. லைக் யூஸ்வலி எஸ், இதுக்கு முன்னாடி நிறையா கேரக்டர்ஸ் ஆகும்போது அந்த இம்பேக்ட் அதே இம்பேக்ட் இருக்கும். இதில் வந்து அதை வந்து ரொம்ப எமோட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து யூஸ்வலி வந்து என்னதான் வந்து எம்ஐயில் வந்து டாம் க்ரூஸ் லீட் ரோலாக இருந்தாலும் இட் இஸ் அ டீம் எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகி இட் மூவ்ட் ஆன் டு அ ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் போயிடுச்சு. முன்னாடி இருக்கிற படத்துலேயே அவர் தான் மெயினான ஸ்டன்ஸ்லாம் எடுத்து பண்ணாலும் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து ஒரு டீமோடு இருப்பார். ஸோ அந்த விஷயம் வந்து இதில் கொஞ்சம் லேக் ஆச்சு. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே டைலாக் வச்சுருந்தாங்க. நீ மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், நீ மட்டும்தான் நல்லவன், உன்னால் மட்டும்தான், நீ ஒன்றை நம்பி மட்டும்தான் என்டிடியை கொடுக்க முடியும், நீ மட்டும்தான் இதை வந்து நல்லா பண்ணுவேன், அப்படி இப்படின்னு டைலாக் வச்சது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஆர் லைக் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஏதாவது படம் பார்த்துருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த படங்கள்லாம் அந்த டைலாக்ஸ்லாம் கேட்கும்போது. எஸ், வித் தட் பீயிங் செட், இஃப் this film would have been taken as a single part, part 1 part 2 எடுக்காமல் ஒரு சிங்கிள் பார்ட்டாக எடுத்திருந்தாங்கன்னா this definitely would have worked out. அதுக்கான பொட்டென்ஷியல் இந்த கதையில் இருந்துச்சு. பட் somehow வந்து மற்ற ஃப்ரான்ச்சைசஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற தப்பை இந்த ஃப்ரான்ச்சைஸும் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ப்ரொடக்ஷன், எனக்கு தெரிஞ்சு இட் ஷுட் ஹவ் பீன் அ ப்ரொடக்ஷன் கால் டு மேக் மோர் மணி வித் த 2 parts. அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்போது தே ஆர் லைக் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளாய்ட் everything. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ வீல் டாக் தட் இன் லேட்டர் இந்த வீடியோ. ஸோ எனக்கு வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் முடிஞ்சனால ஐ வாண்டட் டு டாக் அபவுட் அதர் ஃபிலிம்ஸ் அண்ட் மை ரேங்கிங்ன்ட்டு இல்லை, பட் எனக்கு வந்து இந்த ஆர்டரில் அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் எம்ஐயை கண்டிப்பாக பார்க்கலாம். எம்ஐயை சாரி, இந்த ஆர்டரில் பார்க்கணுன்ட்டு இல்லை, பட் இந்த ஆர்டரில் வந்து எனக்கு இந்த படங்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். மை ஃபேவரட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து எம்ஐ ரோக் நேஷன். ஸோ த ரீசன் இஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டண்ட்ஸ். இதில் வந்து எல்லா ஸ்டண்ட்டுமே இருக்கும். கார் இருக்கும், பைக் இருக்கும், அதுக்கப்புறம் ஐ திங்க் பிளேனில் வரதும் இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, அது வந்து கோஸ்ட் ப்ரோட்டோகால்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் வந்து ஸ்டன்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் அதை டெலிவர் பண்ண விதமும் வந்து ரொம்பவே அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து கதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் இதில் வந்து அந்த பிட்ரேயல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வில்லனும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார் இந்த கதையில். ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ அண்ட் அடுத்து வந்து கோஸ்ட் ப்ரோட்டோகால், MI4. அகெயின் த ஃபேமஸ் புர்ஜ் கலிஃபா ஸ்டண்ட் இதில் தான் வரும். அண்ட் இதுலேயும் வந்து ஸ்டோரிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நிறையா மிஷன்ஸ் இருக்கும் இதுக்குள்ளேயே வந்து, சின்ன சின்ன மிஷன்ஸ். அந்த மெயின் மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவங்க நிறையா மிஷன்ஸை வந்து கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். அண்ட் அகெயின் இட் இஸ் அ டீம் எஃபர்ட்டாக இருக்கும் இந்த படமே டீம் எஃபர்ட் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் MI1 வந்து ரொம்ப அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அந்த ஒரு பேக் ஸ்டாபிங்காக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒரு பிட்ரேயலாக இருக்கட்டும், அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஸ்டண்ட்டு பார்க்கும்போது இட் ஃபெல்ட் வெரி நெயில் பைட்டிங். அண்ட் முக்கியமாக வந்து மிஷன் இம்பாசிபிளில் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும்னா, இட்ஸ் கேமரா ஒர்க், இட்ஸ் சினிமாட்டோகிராஃபி ஒர்க். அவ்வளோ டைட்டாக கொண்டு போயிருப்பாங்க சினிமாட்டோகிராஃபி. இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த படத்தில் அந்த டேட்டாவை திருடுறதுக்கு ஒரு பில்டிங்குள்ளே மாதிரி போகணும். அந்த பில்டிங்கில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகக்கூடாது. ஸ்வெட்டாகி கீழே விழுந்தா பேசிக்லி எது கீழே விழுந்தாலும் அலாரம் செட் ஆயிரும். அந்த மாதிரி நிறையா ஒரு ஸ்டண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டண்ட்டுக்குள்ளே நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளிகேஷன்ஸை வந்து அதை கொண்டு போகிற விதமும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தேர்டு பார்ட் அகெயின் அந்த ரேபிட் ஃபுட் திருடுறது. எனக்கு தெரிஞ்சு மிஷன் இம்பாசிபிள்லே ஒன் ஆஃப் த கொடூரமான வில்லன் வந்து இதில் தான் வருவார். அவரை பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ் இங்கிலீஷ் ஆக்டர். ஸோ இதில் வந்து அவரோட லவ் லைஃப், அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இதுலேயும் அந்த ஸ்டண்ட், எஸ்பெஷலி அந்த பிரிட்ஜில் ஒரு ஸ்டண்ட் நடக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதிலே ரொம்ப என்னதான் வந்து எல்லா மிஷன் இம்பாசிபிள் படத்துலேயே அவர் ஓடி இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஓடினது தான் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து சைனாவில் நடக்கும் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனு. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 minutes பக்கம் அது நடக்கும். அந்த 3 minutesம் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸ் ஷாட்டு அண்ட் ஒரே ஃபேஸில் ஓடுவார். அதை கேப்சர் பண்ண விதமாக இருக்கட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து வந்து ஃபால் அவுட். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸோட டவுன்ஃபால் ஃபால் அவுட்னே சொல்லலாம். எஸ், ஐ லைக் த ஃபிலிம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 5th பார்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு இட் பிகேம் எ டெம்ப்ளேட். அதாவது ஒரு மாஸ்க் சீன் இருக்கணும், ஒரு ஸ்டண்ட் சீன் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட், அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டடான ஒரு ஃபிலிமாக மாறிடுச்சு. ஸோ அதிலிருந்தே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸோட இது வந்து அதோட எசன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருந்துச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இதுலேயும் வந்து ஸ்டண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த படத்தில் ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்னா, அந்த கிளைமேக்ஸில் ட்ரெய்லரில் ஒரு ஸ்டண்ட்டு காமிப்பாங்க. ஆக்சுவலி அவர் ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்கும் போது ஒரு ட்ரக்கு ஆப்போசிட்டில் வரும். அது வந்து மெயின் ஃபிலிமில் வராது.
அது ஏன் வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி லைக் லைக் ஃபிலிமோட இதனால. அண்ட் இதில் ஆக்சுவலி நிறைய சென்சர்ஸ் ஆச்சு. பிகாஸ் லைக் இந்தியா காஷ்மீர்லாம் ஏதோ வரும், இந்தியன் சோல்ஜர்ஸ் காஷ்மீர் பேஸ் பண்ணதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு இங்கே வந்து நம்மளுக்கு காமிக்கும் போது ஃபுல்லாக வரல. அது ஒரு அதனால கதையில் வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சு ஃபால் அவுட்டில். பட் it felt good. The film on the whole it felt good. இதில் அந்த 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 லைக் அந்த 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 பைக் சீன் ஒன்று வரும். அந்த பாரிஸோட மெயின் அந்த அந்த ஒரு ஃபேமஸான ஒரு ரோட்டில் வந்து ஆப்போசிட்டில் ஓட்டிகிட்டு போவார். அந்த சீன்லாம் வந்து இட் வாஸ் ரியலி டெரிஃபையிங். அட் த சேம் டைம் வந்து நமக்கே வந்து ஒரு அவர் விழுகும் போது ஒரு படபடப்பாகும். அந்த மாதிரி இருந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இது ஆக்சுவலி. அண்ட் MI7 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ஒன்றா எடுத்திருந்தா it would have worked out because it had all the elements, and its idea was really good. அது ஒரு AI வச்சு எடுக்கும்போது its idea was really good. It involved the whole world அப்படிங்கிற போது it could have been ஒரு சிங்கிள் பார்ட் எடுத்திருந்தா it would have worked out. ஸோ லாஸ்ட்டாக வந்து MI2 பிகாஸ் அது வந்து ஒரு பாலிவுட் ஸ்டைல்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இப்பயே எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னத்துக்கும் அதுக்கு வந்து ஹான்ஸ் ஜிம்மர்லாம் வந்து இந்த மியூசிக் போட்டிருப்பார். ஸோ அதில் வர அந்த ஸ்டண்ட் சீன் ஒன்று கிளைமேக்ஸில் இருக்கும். அதை அப்படியே தூக்கி தூமில் நினைக்கிறேன், தூமில் அந்த கிளைமேக்ஸ் சீன் அப்படியே தூக்கி காப்பி அடித்து வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து அவங்க நிஜமாகவே பண்ணியிருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பி கிரேட் ஸ்டைல்டு ஃபிலிம். ஆனால் நீங்கள் நிஜமாகவே உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி, டு பி ஃப்ராங்க். பட் இந்த ஃப்ரான்ச்சைஸில் கொஞ்சம் அவுட் ஆஃப் த லிங்க் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். ஸோ எஸ், ஸோ the reason லைக் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து இப்படி முடிகிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கிறதுக்கு பெரிய காரணம் வந்து லைக் தீஸ் ஆர் த ஃபிலிம்ஸ் தட் வி grew up with. ஸோ இதுவாக இருக்கலாம், ஹாரி பாட்டராக இருக்கலாம், இல்லை வந்து இண்டியானா ஜோன்ஸாக இருக்கலாம், அண்ட் லார்ட் ஆஃப் த ரிங்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து அது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்காக ஒரு காசுக்காக அதுக்கு வந்து ஒரு பார்ட் எடுத்து அதை வந்து கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டுக்காக பண்ணும்போது இட் லூசஸ் இட்ஸ் எசன்ஸ், இட் லூசஸ் இட்ஸ் ஆர்ட் வேல்யூ. ஸோ எஸ், ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்ணுறதே இட்ஸ் அன் ஆர்ட் தான். அதை வந்து எந்த அளவுக்கு பட் அதை வந்து ரொம்ப இப்போ வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ்டு பண்ணி கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த MI டெட் ரெக்கனிங் பார்ட் 1 அதுக்கு முன்னாடி கூட வந்து பெருசாக ஃபால் அவுட்டில் கூட எனக்கு வந்து பெருசாக அவங்க வந்து ஸ்டண்ட்டை மட்டுமே அவ்வளோ ப்ரொமோட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரொம்ப அதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ்டு பண்ணி அதவே வந்து ஒரு செல்லிங் ஃபேக்டராக பண்ணனால எனக்கு தெரிஞ்சு இதோட கதைகளோட டிசப்பாயின்ட்மெண்ட் தெரியுது. அண்ட் நான் ஏன்னா லைக் லிட்ரலி இன் மை ஸ்கூல் டேஸ் ஸ்டார் மூவிஸில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு மிஷன் இம்பாசிபிள் பார்ட்டை வந்து போட்டுருவானுங்க. அண்ட் அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஸ்டன்ட்ஸ் வந்து அந்த டிவியில் உட்காந்து பொறுமையாக அந்த ஆடு வந்தாலும் சரி உட்காந்து இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு தோணி பார்க்க வைக்கிற ஒரு படம் இதாக இருந்துச்சு. ஸோ அதோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து இப்படி முடிகிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரீசெண்ட்லி வந்து லைக் ஃப்ரான்ச்சைசஸ் ஆர் மிஸ்ஸிங் தியர் பர்பஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பார்க்குறது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹாரி பாட்டர் வந்து ஓகே, புக் படித்தவங்களுக்கு வேறு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் ஹாரி பாட்டர் ஃபிலிம்ஸ் பற்றி. பட் புக் படிக்காதவங்களுக்கு வந்து ஹாரி பாட்டர் இஸ் அ ஜெம் ஆஃப் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அதை வந்து கொண்டு வந்து கடைசியில் ஐ திங்க் ஹாரி பாட்டர் ஆல்சோ ஹேட் த சேம் இஷ்யூ. அது வந்து 2 பார்ட்டாக எடுக்கும்போது இட் ஃபேஸ்ட் அ சிமிலர் இஷ்யூ. இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இஷ்யூ அப்போ அது ஃபேஸ் பண்ணுச்சு. அண்ட் ஹாரி பாட்டர்ன்ட்டு இல்லை, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அது ஆக்சுவலி வந்து 6th பார்ட் 7th பார்ட்லேயே முடிச்சிருக்க வேண்டிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ். பட் இன்னும் 10 வரைக்கும் வந்திருக்கோன்னா பார்த்துக்கோங்க. அந்த 10லேயே வந்து இப்போ 2 பார்ட்டு சேம் அகெயின் த சேம் இஷ்யூ. லைக் ஐ திங்க் த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ஆர் கெட்டிங் லைக் அதில் இருக்கிற கண்டென்ட்டை மில்க் பண்ணி எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. இட் லூசஸ் இட்ஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காட்ஜிலா கூட அப்படி தான் ஆகுது. லைக் ஜேம்ஸ் பாண்ட் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு, ஜேம்ஸ் பாண்ட், ஹங்கர் கேம்ஸ், அதுக்கப்புறம் ஏப்ஸ் ட்ரிலாஜி, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், இந்த மாதிரியான சீரீஸ்லாம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விதத்தில் வந்து லைக் தேவேர் லைக் சம்ஹவ் அதில் அந்த கோரில் இருந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் எடுத்த ஒரு சில படங்களாக இருந்துச்சு. ராக்கி கூட இட் ஃபேஸ்ட், ராக்கி 4 or 5 ஐ திங்க் 4 or 5 இட் வாஸ் டெரிபிள். ஒன்றுமே இல்லை படத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இண்டியானா ஜோன்ஸ் கூட 4th பார்ட் ஒன்று போன வருஷம் விட்டாங்க. இட் ஹேட் த சேம் இஷ்யூ. சூப்பர்மேன், நாட் திஸ் ஒன், த ப்ரீவியஸ் த ஓல்டு ஒன், அதுவும் இட் ஃபேஸ் த சேம் இஷ்யூ. அது அந்த ஆக்டருக்காகவே வந்து கிட்டத்தட்ட 4 ஃபிலிமோ 5 ஃபிலிம் எடுத்தாங்க. அதுவும் இட் ஃபேஸ் த சேம் இஷ்யூ. ஃபஸ்ட் பார்ட் ஐ திங்க் ஃபஸ்ட் பார்ட் அண்ட் 3rd பார்ட் தவிர வேறு எதுவுமே அந்த அளவு கமர்ஷியலி சக்ஸஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு காரணம் the production companies are கெட்டிங் வாட் லைக் அந்த போடுற காசை அவங்க ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துடுறாங்க. பட் அவங்க அதுக்கு மேலே வந்து ஸ்டோரி வைஸோ இது மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறதில்ல. ஐ திங்க் அனதர் லைக் ஃபியூ சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்னால் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேம்ஸ் பாண்ட், ஹங்கர் கேம்ஸ் வந்து இட் வாஸ் அ வெரி வெல் பிளான்ட் ஃப்ரான்ச்சைஸ். 3 பார்ட்டு இட் இஸ் அ ட்ரிலாஜி. பட் இப்போயும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ அதோட ப்ரீக்குவல் மாதிரி கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இது ஹங்கர் கேம்ஸ் வாஸ் வெரி நீட்லி பிளான்டு. 3 படம் ஒரு வருஷம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப், இப்போ ஒரு படம், அது மறுபடியும் அந்த ப்ரீக்குவல் வந்து கண்டினியூ ஆகுது. இட் இஸ் பேசிக்லி வெரி வெல் பிளான்ட். அண்ட் அதெல்லாம் வந்து போஸ்ட் அப்பாக்லிப்டிக்னால இட் ரியலி ஒர்க்ஸ். அண்ட் அதோட கோர்லேருந்து கொஞ்சம் விலக மாட்டிறாங்க இந்த படங்கள்லாம். ஏப்ஸ் ட்ரிலாஜி அப்படி தான், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஹாபிட்டும் சேர்ந்து அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸே வந்து இட் இஸ் வெரி குட். இப்போ வர அந்த ஒரு சீரீஸ் இட் மே ஹாவ் like fell apart, but the movies are like really good. அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் ஸ்டார் வார்ஸ் இன்னுமே வந்து நிறையா ஃபிலிம்ஸ் அண்ட் ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்து அதோட கோர் வந்து விட்டு கொடுக்காதனால தான் எனக்கு தெரிஞ்சு அது வந்து இன்னுமே வந்து ரசிக்கப்படுது. பட் அதர் ஃப்ரான்ச்சைசஸ் ஆர் somehow like getting அது வந்து அதுக்குன்ட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சே அவங்க வந்து அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கிற பிரச்சனை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். I hope it rectifies. I hope இனி வர ஃப்ரான்ச்சைஸாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரான்ச்சைஸை கண்டினியூ பண்ணுறவங்களாக இருக்கட்டும், somehow gets that point. அண்ட் அதுக்குன்ட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்போது அவங்களுக்காக அதோட எசன்ஸ் வந்து அதோட கோர் ஐடியாவாவது வந்து அவங்க வந்து எந்த விதத்துலேயும் வந்து டைல்யூட் பண்ணாமல் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு மிஷன் இம்பாசிபிள் பார்த்ததுக்கப்புறம். let's see how the future is going to be. And yes, this is my take on this film. And இந்த மாதிரி like movies and series reviews பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.